ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் வேற என்ன, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள், என்னுடைய பார்வைகள் அவ்வளோதான். இந்த கேள்விகள் எல்லாமே தீர்வோ அல்லது இதுதான் முடிவோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது என்னுடைய பார்வை மட்டுமே. நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. கமெண்ட்ஸில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாவில், டெலிகிராமில் அப்படி நிறைய பகுதிகள்லேருந்து எனக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கேள்விகளுக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதை தாண்டி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் இந்த கேள்வி எனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான ப்ரோக்ராமில் மட்டும் இல்லை, நேர்லேயும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கக்கூடிய விஷயம்தான். இதில் எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு கட்டற்ற சுதந்திரம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஆபத்தானதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதை தாண்டி இது பெண்களுக்கு ரொம்ப எதிரான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் எந்த ஒரு உறவுகளையும் அதிகம் பாதிக்கப்படக்கூடியது பெண்கள் மட்டும்தான். அவங்க பாதிக்கப்படுறாங்க, உடல் ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. கோர்ட்டும் சரி, நீதிமன்றங்களும் சரி, இந்த விஷயங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். இதில் நீங்கள் தான் விருப்பப்பட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் வெளியில் எனக்கு பிரச்சனை ஆகிடுச்சின்னு சொன்னீங்கன்னா கோர்ட் தலையிடாது. நீங்கள் திருமணத்தை பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக போங்க, அவ்வளோதான். அடிக்கடி ரீபோஸ்ட், என்னுடைய சமீபமாக நிறைய வீடியோக்கள் ரீபோஸ்ட் பண்ணுறதை பார்ப்பீங்க. இதுக்கு நான் காரணம் கிடையாதுங்க. ஒவ்வொரு தடவையுமே நான் ஒரு சாங் செலக்ட் பண்ணாலும் அது யூடியூப்பில் காப்பிரைட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி தான் போடுறேன். அதை தாண்டியும் சில சமயங்களில் நான் போஸ்ட் பண்ணி 1 மாதம் 2 மாதம் கழித்து அந்த சாங்கோட உரிமையாளர்கள், அந்த மியூசிக் நிறுவனம் இல்லை இந்த சாங்கை நாங்கள் ப்ரைவேட்டாக கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ யூடியூப் நம்மளுடைய வீடியோவை அன்லிஸ்ட் பண்ணிடுறாங்க. அதாவது யாரும் பார்க்க முடியாத மாதிரி அன்லிஸ்ட் ஆகிடுது. நிறைய கவிதைகள், நான் ஆசைப்பட்டு எழுதின விஷயங்கள், நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச விஷயங்கள், அது யாருக்குமே தெரியாமல் போயிடுது. அப்படிங்கிறதுக்காக தான் அன்லிஸ்ட் ஆன கவிதைகளை திரும்பவும் ரீஎடிட் பண்ணி திரும்பவும் வேறு சாங் போட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி கண்டென்ட் இல்லாமல்லாம் இல்லைங்க. ஆனால் சமீப காலமாக கண்டென்ட்டோட லெவலும் குவாலிட்டியும் குறையுது. அதுக்கான காரணம் நீங்கள் தான். நான் நிறைய எழுதும்போது அதுக்கு நீங்கள் கட்டுப்பாடுகள் விதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் நான் பார்த்து எழுத வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன். லைக்ஸ், வியூஸ் வரலைன்னா அப்செட் ஆவீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நான் அது அவ்வளோதான். நான் ஒன்று போஸ்ட் பண்ணிவிட்டேன், அதை வச்சாச்சு. அதுக்கப்புறமா அது நல்லா போகுது, நல்லா போகலை அப்படிங்கிறத பற்றின கவலைகள் எனக்கு கிடையாது. பட் என்னுடைய வீடியோஸ் சரியாக போகலை அப்படிங்கிறதுல எனக்கு நிறைய கவலைகள் உண்டு. ஏன்னா கவிதைகள்ங்கிறது ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் அவ்வளோதான். நான் ஒரு வீடியோவுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இதெல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும் அப்படின்ட்டு நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன். பட் அது சரியாக போகிறது கிடையாது. ஒரு வேளை அந்த ஃபேஸ் பார்க்க பிடிக்கலையா, இல்லை நான் பேசுகிற விஷயங்கள் மொக்கையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியல. என்கிட்ட ஒருத்தவங்க, அவங்கள நான் பிளாக்கே பண்ணிட்டேன், வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டேன், எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணிட்டேன், நீங்கள் மொக்கையாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுதான் நிஜமான நான் இப்போ பேசுகிறது தான் நான் நிஜ வாழ்க்கையிலும் இப்படி தான் இருக்கேன். இப்படி இருக்கிறது உங்களுக்கு மொக்கையாக இருக்குன்னு நீங்கள் என்கிட்ட பேசவே வேண்டாம் அப்படின்ட்டு பிளாக் பண்ணிட்டேன். அதுவும் அவங்க இதில் யூடியூப்பில் பயங்கரமாக நான் நோஸ்கட் பண்ணிவிட்டு அப்புறம் தனிப்பட்ட முறையில் சாரி கேட்கும்போது எனக்கு இன்னும் கோபம் தான் ஜாஸ்தியாச்சு. என்ன இப்படியே ஏற்றுக்கிறவங்க இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான். மற்றபடி எனக்கு ஷார்ட்ஸில் வியூஸ் போகிறத பற்றி எனக்கு கவலைகள் கிடையாது. அதை பற்றி நான் யோசிக்கிறதும் கிடையாது. ஆனால் வீடியோஸில் வியூஸ் போகாது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இன்னமும் ஓப்பனாக சொன்னால் அது ஃபினான்சியலாக எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், அவ்வளோதான். சேனலை டெவலப் பண்ணணும், நிறைய ஐடியாஸ் இருக்குன்னுலாம் சொல்கிறீங்க. பட் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், எங்கள்கிட்ட ஏன் ஹெல்ப் கேட்க மாட்டேங்கிறீங்க? எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாதா, இல்லை எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்களா? நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்களா? நாங்கள் சின்ன சின்னதாக கொடுத்தாலே பெரிய லெவலில் நீங்கள் முன்னாடி வந்துடுவீங்களே, ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க? எனக்கு நிறைய ஐடியாக்கள் இருக்குது. இந்த வீடியோ நான் இப்போ போகிற டைம், இப்போ நான் போடும்போது நைட்டு 1 மணிக்கு இதை
வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, சின்னதாக ஒரு கிளிப்பிங்ஸ் இருக்கும். இப்போ நான் அதை அட்டாச் பண்ணுறேன். மதியம் நான் வீடியோ எடுத்தேன். அதில் என்னாச்சுங்கிறத ஆஃபீஸ் ஓப்பன் சொல்கிறதுக்கான காரணம் தான். இந்த மாதிரி நாய்ஸஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் டீசெண்டான என்வரான்மெண்ட்டில் நல்லா பளிச்சுன்னு கலர்ஃபுல்லான ஒரு என்வரான்மெண்ட்டில் பண்ணணும். அமைதியான என்வரான்மெண்ட்டில் பண்ணணும். என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய செயல்களையும் நான் பளிச்சுன்னு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஆசை இருக்குது. கொஞ்சம் ஒரு ப்ராப்பரான ஒரு சேனலாக கொண்டு போகணுன்ற ஆசைகள் இருக்குது. அதுக்காக தான் சொல்லுவேன். அது என்னுடைய கனவுகள். அந்த என்னோடய கனவுகளை வேறு யார்கிட்ட பண்ண முடியும், உங்கள் எடுத்த பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் உதவிகளை நான் எதிர்பார்த்து நான் சொல்லலை. உதவி பண்ணேன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றிகள். உங்கள் நட்பு எனக்கு பொருத்தமாக உழவு. இதனால தான் நான் தனியாக எனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வேணும், தனியாக ஒரு வீடியோக்கள் போடுறதுல எனக்கான குவாலிட்டி வேணும், எனக்காக ஒரு டைம் வேணும், நான் நினைக்கிற விஷயங்களை பதிவு பண்ணணும். ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஐடியாஸ் நிறைய இருக்குது, நிறைய ரீல்ஸ் ஐடியாஸ் இருக்குது. அதுக்கான தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல ஒரு செட்டப்போடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். பட் உங்கள்கிட்ட இருந்து உதவி நான் வாங்க விரும்பலை. ஏன்னா எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பேரன்பும் பெரும் ஆதரவும் அது மட்டுமே போதுமானதாக இருக்குது. அதை தாண்டி உங்களை யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை. அதுதான். மற்றபடி ஒதுக்கி வைக்கணுங்க எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. உங்களோட பிஸி டைம்லையும் எப்படி கவிதைகள் எழுதுறீங்க? அவ்வளோலாம் நான் பிஸியெல்லாம் கிடையாதுங்க. அந்தளவுக்குலாம் பிஸியெல்லாம் இல்லை. அது போக எனக்கு கவிதைகள் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், பெண்கள் பிடிக்கும், காதல் பிடிக்கும், காமம் பிடிக்கும். ஸோ கவிதைகள் எழுதுவது எனக்கு ரொம்ப வலுவான விஷயம் கிடையாது. அதே மாதிரி நான் காலத்தால் அழியாத காவியங்கள் எல்லாம் எழுதலை. சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் மைன்யூட்டாக யோசித்து எழுதுகிறேன். அவ்வளோதான். அது எனக்கு பெரிய விஷயமா தோணலை. லவ் அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு, நம்ம ஜெனரேஷன் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி, நாகரீகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் வருது. தகவல் தொழில்நுட்பங்கள் பெருகிடுச்சு. ஸோ முன்னாடி மாதிரி கஷ்டமெல்லாம் கிடையாது. ஈஸியாக எல்லாருக்கூடையும் எல்லோரும் மிங்கிள் ஆக முடியுது, ஈஸியாக பேசிட முடியுது, ஈஸியாக சொல்லிட முடியுது, ஈஸியாக பகிர முடியுது, ஈஸியாக உடையவும் முடியுது. முன்னாடி மாதிரியான ஒரு பெரிய கம் உள்ள ரிலேஷன்ஷிப் இப்போ இல்லை அப்படிங்கிறதும் நிஜம்தான். நேற்றுக்கு ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்னுடைய தொழில் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நான் அவன்கிட்ட பேசினேன், மனசே சரியில்லை, அதுக்கு நான் என்ன விதமான ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல, அது முடிஞ்சு போயிடுச்சு. பட் ஆனால் திரும்பவும் அதை விட்டு வெளியில் வர முடியல, ஏன் பேசினேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த குழப்பமே கிடையாது. அதுக்கு உதாரணம் வித் லவ் படம். அந்த படத்துலேயும் பழைய காதலனை சந்திக்க போவாங்க. சந்தித்து முடிச்சுட்டு அவ்வளோதான், நான் நேசித்தேன், அவ்வளோதான், அது பாஸ்ட். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அந்த லைஃப்குள்ளே தான் இருக்கேன், அதை நான் குழப்பிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான மனப்பான்மை இந்த தலைமுறைகிட்ட இருக்குதுன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். பட் அவங்க என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க சமயத்தில் குத்திட்டு அவங்க இஷ்டங்க, பார்த்து பண்ணுங்க, டேக் கேருங்கிறத மட்டும் சொல்லிட்டேன். யோசித்து பார்த்தா இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்புறம் அவங்கக்கிட்ட நீங்கள் இவ்வளோ எழுதுறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு உருவப்படுத்தப்பட்ட நீங்கள் கற்பனையாக நினச்ச ஒரு பொண்ணை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். நேரில் எல்லார்கிட்ட இருந்தும் அந்த ஒரு தேவதைகளில் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக நேரில் பார்த்துருக்கேனா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலைங்க. ஏன்னா நிறைய பேர்த்த நான் நேரில் கூட சந்தித்தது கிடையாது. நிறைய பேர்த்த ஓரிரு முறை மட்டும்தான் சந்திச்சிருக்கேன். நான் பார்த்தா என்ன பண்ணுவேன்னா, பார்த்தேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாதவங்க யார்? அப்படிலாம் இல்லை, யாரையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏதாவது ஒரு செகண்டில் எல்லோரும் என்னை மிஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஆசை இருக்குது. மிஸ் யூடான்னு என்னை பார்த்து எல்லோரும் சொல்கிறது எனக்கு ஆசையாக இருக்குது கேட்க. பட் நான் யாரையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு நிறைய கோபம் வருது, கோபத்தை அடக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
யார்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்குறீங்க? எனக்கு பயங்கரமாக கோபம் வரும். அந்த கோபம் வந்து அது எப்படியான வன்முறையை உருவாக்கும், அது எப்படியான வார்த்தை பிரயோகங்களை உருவாக்கும். பட் இப்போ குறைச்சிட்டேன். குழந்தைங்க வளர வளர நான் அமைதியாகிட்டே வரேன். இப்போல்லாம் ஒரு இடத்துல கோபம் வருதுன்னா அமைதியாக விளையிறேன், இல்லைன்னா பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன். அது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம ரொம்ப போராடி ரொம்ப பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்க்கும்போது இதுக்காக இவ்வளோ போராடணும், இதுக்காக இவ்வளோ பேசணும், இதுக்காக இவ்வளோ ரியாக்ட் பண்ணணுங்கிற குற்ற உணர்ச்சி மட்டும்தான் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த உறவுகளையும் எந்த மனிதர்களையும் உடைக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ. உங்கள் தேவதைகளில் யாராவது ஒருத்தரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி தனிப்பட்ட முறையிலாம் சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க. அதை லிஸ்ட்டு போட்டும் சொல்ல முடியாது. யாராவது மிஸ் ஆகிடுவாங்க. மிஸ் ஆகி நான் மறக்கக்கூடியது என்னுடைய தவறே ஒழிய அவர்கள் எந்த வகையிலும் குறைவானவர்கள் கிடையாது. அத்தனை பேருமே என்கிட்ட கஷ்டப்பட்டு உதவி பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பெரிய பணக்காரர்கள் கிடையாது. கவின் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக உதவி பண்ணவங்க தான் இங்கே ஜாஸ்தி. பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ், போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் நடுவில் உள்ள கேப், குழந்தைகளை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. அது பெரிய விஷயமே கிடையாதுங்க. அவங்களா வளர விடுங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை பற்றி குறை சொல்லாததா, நீங்கள் எல்லாம் இப்படி வளர்றீங்களேன்னு நம்மளை பற்றி குறை சொன்னாங்க. நாம் இப்போ நம்ம குழந்தைகளை பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்கோம். இது தலைமுறையாக நடந்துகிட்டே இருக்க விஷயம்தான். பட் இந்த தலைமுறை கொஞ்சம் மோசமான சூழ்நிலையில் தான் வளர்கிறாங்க. நான் குழந்தைகளை தப்பு சொல்ல, சுற்றி உள்ள என்வாயன்மெண்ட்டை சொல்கிறேன். அது கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. நம்ம குழந்தைகளை நாம் தான் பாதுகாத்தாகணும். அதுக்காக கட்டி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் கயிறு கட்டுங்கள், அவங்க ஓடட்டும். எந்த இடமாவது ஆபத்தாக இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் கயிறை பிடிச்சி இழுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டால் லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டு சொல்லுவேன். இன்னொருத்தவங்க நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லவ் மேரேஜ் தான். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, யாருன்னே தெரியாத இடத்துல ஒரு பொண்ணு போய் வாழ்கிறதுக்கும் இங்கே ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காண்டா, அவனை நம்பி நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அவளை பற்றி அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கும்போது அவள் ஃப்ளெக்சிபிளாக ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. என்னன்னே தெரியாமல் ஒருத்தவங்க வாழ்க்கையில் போய் அவங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருந்து இந்த பாப்பாவுடைய வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருந்துச்சுன்னா 2 பேத்துக்குமே சிரமம். ஸோ லவ் மேரேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு சொல்லுவேன். பெண்கள் உணர்வுகளை இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, நான் சரியாக சொன்னால் சந்தோஷம்தான். ஆனால் அதை தாண்டி நான் சரியாக சொல்கிறேன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் பார்த்த மனிதர்கள், நான் பார்த்த பெண்கள் எங்களுக்கு எல்லாரும் எல்லாத்த பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸை மட்டும் தான் நான் எடுத்து சொல்லணும்னு விரும்புகிறேன். அது சரியாக வந்திருக்கு அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. தேவதைகளை பற்றி மட்டுமே பேசுகிறீங்க, நண்பர்களை பற்றி பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நட்பு வட்டங்கிறது குறைவு தான். பெருசாக நண்பர்கள் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா யாருமே கிடையாது. இந்த நிமிஷம் யாருமே கிடையாதுங்கிறது தான் நிஜம். என்ன சொல்கிறது, வியாபார ரீதியாக எங்கிட்ட பழகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனி டைம் ஆன்லைன் இயற்கைன்னு சண்டை போடுறவங்க கூட இருக்காங்க. சரியாக எடுத்து பார்த்திங்கன்னா என்ன கலர் வேணும், என்ன சைஸ் வேணும், எத்தனை பீஸ் வேணும், எவ்வளோ ரேட், இது மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதை தாண்டி என்கிட்ட பேசுகிறதுக்கு ஆட்கள் கிடையாது. அதுதான் நிஜம். ChatGPT மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 2 விதமான பதில் இருக்குது. இந்த உலகத்தில் எதையுமே தப்பிக்க முடியாது. எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருக்கவும் முடியாது. எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நாம் அப்டேட் ஆகித்தான் ஆகணும். இது ஒரு விஷயம். தவறான புகைப்படம் வந்துருமோ அப்படி இப்படின்னு பயப்படுறது ஓகே, கவலைப்படுறது நியாயமான விஷயம்தான். நம்ம கவனமாக இருக்கணும். அதை தாண்டி இதை நம்மளுடைய இந்த ChatGPT மட்டும் கிடையாது, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபேஸ்புக், யூடியூப் அத்தனையுமே ஒரு கூகுள் மேப்பாக இருக்குது. அத்தனையுமே நம்மளுடைய டேட்டாவை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, என்ன சாப்பிட்றோம் என்ன சாப்பிடலங்கிறத நம்மளை தாண்டி நமக்கு முன்னாடி மறைமுகமாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வியாபாரத்துக்கு அது தேவைப்படுது. நாம் இனிமேல் இந்த மாதிரியான உலகத்தில் தான் வாழ ஆரம்பிக்கணும்.
ஸோ கொஞ்சம் தைரியமாகவே இருங்க, பயப்படாமல் இருங்க. சில விஷயங்கள பண்ணாதீங்க. ChatGPTயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓகே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். சில சமயங்களில் கவர்மெண்ட்டே சொல்லுது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தான். நிறைய வீடியோ போட்டோம்னு நினைக்கிறேன், நிறைய கேள்விகள் கேட்டோம்னு நினைக்கிறேன். பதில் சொல்லியாச்சு. இன்னொரு நாள் இன்னொரு முறை மீண்டும் சந்திப்போம். கேள்விகள் கேட்ட அனைவருக்கும் நன்றி. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, உங்களுக்கு அடுத்தடுத்த பகுதிகளில் பதில் சொல்கிறேன். நன்றிங்க. குட் நைட். சாரி, இந்த வீடியோ எடுத்த நேரம் குட் நைட் அப்படின்னு என்னால் சொல்லிட்டேன். நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எப்பவும் ஹாப்பியாக இருங்க. நன்றி.